नमोस्तु सीतापति पादुकाभ्यां पालय मां श्री रघुपति पादुके पालय मां श्री रघुपति पादुके पालित सकल राजमंडले पालित सकल राजमंडले भक्तजन कमल विलोले भक्तजन कमल विलोले पालय मां श्री रघुपति पाद ब्रह्म भवानी जगत्पति विनुते ब्रह्म भवानी जगत्पति विनुते बृंदारक गण परिपूजिते बृंदारक गण परिपूजिते बृंदारक गण परिपूजिते पालय मां रघुपति पाद भागवतोत्तम भरतानंदे भागवतोत्तम भरतानंदे भावुक प्रेमिक शरण प्रदे भावुक प्रेमिक शरण प्रदे पालय मां श्री रघुपति पादुके पालय मां श्री रघुपति पादुके जानकी कांत स्मरणम् இன்றைய தினம் நம் குரு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய பாதுகைகளுக்கு பூஜை பண்ணி பரப்பாடு பண்ணி அர்ச்சனைகள்லாம் பண்ணி விஸ்தாரமாக நடந்தது. எதற்காக பாதுகைகளுக்கு பூஜை பண்ணணும், பாதுகைகளுக்கு எதற்காக பூஜை பண்ணணும், அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது பல புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் வருது. பல இடத்துல மகாபாரதத்தில் ராமாயணத்தில் பல இடத்துல வருது. முக்கியமாக 3 பக்தர்களுக்கு பகவான் 3 தடவை 3 பாதுகைகளை கொடுத்துட்டு கிளம்பியிருக்கார். எந்த 3 பக்தர்களுக்கு எந்த 3 பாதுகைகளை எப்போ கொடுத்துட்டு எங்கே போனார் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதன் கதறின்னு இருக்கான், ராமா 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 ராமரை பாத்திர மாட்டோமா ராமரை பாத்திர மாட்டோமா, எப்படியாவது பட்டாபிஷேகம் காட்டிலேயே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு திருப்பியும் ராமரை கூட்டின்னு வந்து அயோத்தியால சிம்ஹாசனத்தில் உட்காத்தி வச்சு பாத்திர மாட்டோமா, ராமன் இல்லையேனா பரதன் 12 வருஷம் வனவாசம் போகிறதுக்கு முன்னாடி 12 வருஷம் பார்க்கல. ஏன்னா மாமா வாத்துக்கு போயிட்டான், யுதாஜித் என்ற மாமா அழிச்சிட்டு போயிட்டார். அதனால் 12 வருஷம் வனவாசத்துக்கு முன்னாடியும் பார்க்கல, வனவாசம் போனதுக்கப்புறமும் பார்க்கல. அதனால் விரகத்தில் கதறான். எனக்கு அப்புறம் ராமர் சொன்னார், இதை மாதிரி பிதிர்வாக்கிய பரிபாலனம் வந்துட்டேப்பா, சத்தியத்தை தர்மத்தை கடைபிடித்தே ஆகணும், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது
பரதன், எனக்கு ஜீவனாதாரமாக என்ன, நீங்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கை ஓடாது, எனக்கு ஜீவனாதாரமாக ஏதாவது தரணுமே நீங்கள் என்று சொல்லும்போது ராமர் பாதுகைகளை கழட்டி கொடுக்கிறார் என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் வருது. அடுத்தது மகாபாரதத்தில் பாகவதத்தில் கிருஷ்ணன் வைகுண்டாரோகணம் போகிறான். கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டாரோகணம் பண்ண போகிறார். அப்போ கிருஷ்ணன் கூடையே எப்பொழுதும் மூச்சு பேச்சு சர்வம் கிருஷ்ணன் என்று இருந்த உத்தவன், அந்த உத்தவன் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பானா பார்க்கும்போது. அதான் கோபிகைகள் பார்க்கும்போது உத்தவன் கிருஷ்ணன் மாதிரியே இருந்தான். தூரகத்துலேருந்து பார்க்கும்போது கிருஷ்ணன்னே நினச்சுட்டான். இப்படி கிருஷ்ணன் கூட கூட இருந்து 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 சாரூப்பியம் வந்துடுது உத்தவனுக்கு. அப்படி இருந்த கிருஷ்ண பக்தன் உத்தவன், சர்வம் கிருஷ்ணன், அப்பாவும் கிருஷ்ணன், அம்மாவும் கிருஷ்ணன், சகாவும் கிருஷ்ணன், மித்திரனும் கிருஷ்ணன், எல்லாம் கிருஷ்ணன் இருக்கும்போது அந்த கிருஷ்ணனும் வைகுண்டம் போக போகிறான், தன்னை விட்டு போக போகிறான். கிருஷ்ணன் இல்லாத ஒரு நாள் கூட வந்துடும், கிருஷ்ணன் இல்லாமல் கூட இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு தெரியும் போது அப்போ உத்தவன் கதறான், கிருஷ்ணா 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 என்னையும் கூட்டின்னு போ கிருஷ்ணா, என்னையும் கூட்டின்னு போ கிருஷ்ணா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா கிருஷ்ணா என்று கதறான். அப்போ ஜீவனாதாரமாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பாதுகைகளை கழட்டி கொடுக்கிறார். மூன்றாவது சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுவுக்கு விஷ்ணுப்பிரியா என்ற மனைவி. சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசாசிரமம் வாங்கிக்க போகிறார். வாங்கிக்க போகிறதுக்கு முன்னாடி தன் மனைவி எப்பொழுதும் விஷ்ணுப்பிரியா கூடையே இருப்பா. சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பக்தி பண்ணாலும் கூடையே இருப்பா. எப்பொழுதும் கூட இருக்கிற இந்த விஷ்ணுப்பிரியாவுக்கு விரகம் தாழலை. அப்போ சைத்தன்ய மகாபிரபுவும் பாதுகைகளை கழட்டி கொடுக்குறார். இந்த 3 பேர் சொன்னோம் இல்லையா, விஷ்ணுப்பிரியாவாக இருக்கட்டும், இல்லை பரதனாக இருக்கட்டும், உத்தவனாக இருக்கட்டும், இந்த 3 பேருமே அந்த பகவான் இல்லாத ஜீவனத்தை எதிர்பார்க்கவே முடியாத ஒரு நேரம் வரும்போது ஜீவனாதாரமாக பகவான் பாதுகைகளை கொடுக்குறார்னா என்ன அர்த்தம்? தான் வேறு இல்லை, தன் பாதுகைகள் வேறு இல்லை, பகவான் வேற இல்லை, பகவத் பாதுகை வேற இல்லை. இப்போ ஸ்ரீ அண்ணா பாதுகைகளை கழட்டி கொடுத்தான்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ அண்ணாவனுடைய திருமேனி வேற இல்லை, ஸ்ரீ அண்ணா வேற இல்லை, ஸ்ரீ அண்ணாவனுடைய பாதுகைகள் வேற இல்லை. பேர்பட்ட இந்த பாதுகைக்கு இன்னைக்கு பூஜை நடந்து எல்லாம் பண்ணியிருக்கோன்னா அண்ணாவையே புறப்பாடு பண்ணிட்டு போயிருக்கோம் என்று அர்த்தம். பேர்பட்ட இந்த பாதுகா பட்டாபிஷேகம் என்று விஸ்தாரமாக வால்மீகி சொல்கிறார் ராமாயணத்தில். பாதுகைகளுடைய மகத்துவத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம். ராமபிரான் கல்யாணம்லாம் ஆயிடுத்து. ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாளுக்கு கல்யாணங்கள்லாம் முடிஞ்சு பல வருஷங்கள் ஆயிடுத்து. அயோத்தியாலேயே இருந்துருக்கா. அப்போ தசரதர் ரொம்ப காலம் ஆயிடுத்து, 60,000 வருஷம் ஆயிடுத்து, ரொம்ப வயசாயிடுத்து. அதனால பட்டத்தை ராமருக்கு கொடுக்கலாம், மூத்த மகன் ராமர் தானே, அதனால பட்டத்தை ராமருக்கு கொடுக்கலாம் என்று டிசைட் பண்ணிட்டார். பிறகு மக்கள்கிட்டையும் மொனார்கி தான், ஆனால் மக்கள்கிட்டையும் கேட்குறார். மொனார்கியே டெமோக்ரஸி மாதிரி ஹேண்டில் பண்ணுறவர் இவர். இப்போ எல்லாருமே டெமோக்ரஸியே மொனார்கி மாதிரி தானே இருந்துட்டுருக்கு. சென்னையிலாம் பார்த்தேன்னா சில இடங்கள்லாம் சொல்லக்கூடாது. அதனால் மக்கள்கிட்டெல்லாம் அவளுடைய ஒப்பீனியன்லாம் கேட்டப்புறம் மக்கள்லாம் எல்லாரும் ராமர் தான் ராஜா, ராமரோட இடத்துல ஒருத்தரை பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட குணவான் ராமர். அதனால ராமர் தான் ராஜான்ட்டா உடனே முடிவாயிடுத்து. பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணின்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்தவள் மந்தரா. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அது துஷ்ட அவ மந்தராங்கிறது கொடியவள். அந்த மந்தரா கூனின்னு அழைக்கப்படுறா. அந்த மந்தரா போய் கைகேயிட்ட ரொம்ப ஓவர் ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்கா. அந்த கைகேயி மந்தராங்கிறது ஒரு சர்வெண்ட் மெய்டு, ஓவர் ஃப்ரீடம். போகும்போதே கைகேயி அப்படின்னு கூப்பிட்டுன்னு போவாளா என்ன? ஒரு சர்வெண்ட் மெய்டு கூட்டின்னு பேரை கூப்பிடுவாளா என்ன? அதனால் கைகேயி இங்கே பாரு என்ன நடந்துட்டுருக்கு பாரு. என்ன நடந்துட்டுருக்கு? ராமருக்கு பட்டாபிஷேகம். ராமருக்கு தானே பட்டாபிஷேகம்.
ராமருக்கு நான் சொல்கிறது புரியலையா அப்படின்னு ரொம்ப ஏதோதோ கத்தி ஏதோதோலாம் பேசி கைகேயி அவ்வளோ நல்லவள் கைகேயி அவளோடைய புத்தியும் மழுக்கிட்டா இந்த மந்தரா. அதனால தான் க்ஷணமப்பி துர்ஜன சங்கம் தியஜரே அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவனுடைய பாட்டு. சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமப்பி துர்ஜன சங்கம் தியஜரே. ஒரு நிமிஷம் போகிறோம் இந்த துர்ஜன சங்கம் கெட்ட சங்கம் கதை விடிச்சுண்டு வரும். கெட்ட சங்கம் நம்ம தான் ஆனால் சத் சங்கத்தை தேடிட்டு போனோம். அப்பேற்பட்டு இந்த சத் சங்கம். ஆனால் இந்த இப்படி கைகேயியோடைய புத்தி எப்படியோ மழுப்பி இந்த கைகேயியுடனே 2 வரன்கள் கேட்குறா தசரதர்கிட்ட. முதல் வரன் என் பிள்ளையான பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், அடுத்த ராஜா பரதனாகணும். 2வது வரன் 14 வருஷங்கள் ஸ்ரீராமபிரான் காட்டுக்கு போகணும், வனவாசமாக போகணும் என்று இந்த 2 வரன்கள் கேட்ட உடனேயே ராமபிரானுக்கு தெரிய வந்தது. உடனே பித்ருவாக்கிய பரிபாலனமாக சத்தியத்தை காப்பாற்றணுமே, தசரதர் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக உடனே மறு பேச்சில்லை உடனே கிளம்பிட்டார். சீதையோடையும் லக்ஷ்மணரோடையும் கூட்டிண்டு கிளம்பிட்டார். ராமர் கிளம்பிட்டார்னோடனே தசரதருக்கு விரகம் தாழலை. விஸ்வாமித்திரர் வந்து கேட்கும்போது அப்பயே ராமருக்கு கொடுக்க அவ்வளோ நாடகம் பண்ணார் தசரதர். அவ்வளோ விரகம். ராமர் போனோடனே விரகம் தாழாமல் ராமா 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 ராமான்னு கதறிண்டு உயிரே விட்டார் தசரதர். தசரதர் என்கின்ற விருட்சம் வேறருந்து கீழே விழுந்துடுத்து. தசரதர் போயிட்டார். இப்போ எப்போவுமே ஒரு தேசம் ஒரு நாடு வந்து ராஜா இல்லாத நாடு இருக்கவே கூடாது. யாராவது ஒரு ராஜா ரூலர் இருந்தே ஆகணும் அந்த நாட்டை ஆள. ராஜா இல்லாத தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வால்மீகி அராஜக ஜனபத வர்ணனம் என்று பெரிய ஒரு முழு சர்க்கமே இந்த அராஜக ஜனபதம் ராஜா இல்லாத தேசம் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றார். நாராஜகே ஜனபதே வித்யுன்மாலி மகாஸ்வனஹ அபிவர்ஷதி பர்ஜன்யோ மஹீம் திவ்யேன வாரிணா நாராஜகே பிது புத்ரோ நாராஜகே பிது புத்ரோ பார்யா வா வர்த்ததே வசே நாராஜகே ஜனபதே बीजमुष्टिः प्रकीर्यते नाराजके जनपदे कारयन्ति सभानराः नाराजके जनपदे प्रकृष्टनटनर्तकाः नाराजके जनपदे सिद्धार्था व्यवहारिणः नाराजके जनपदे धनवन्तः सुरक्षिताः नाराजके जनपदे योगक्षेमः प्रवर्तते அராஜக ஜனபத வர்ணனத்தில் சொல்றார். ராஜா இல்லாத தேசத்தில் என்னெல்லாம் ஆகும், எப்படி இருக்கும் அந்த தேசம் அப்படின்னா ரொம்ப ஃபெமைன் வந்துடும். பீஜமுஷ்டிஹி பிரகீர்யதே, ரொம்ப ஃபெமைன் வந்துடும் ஒன்று. 2வது ரொம்ப மின்னல் வரும், இடி இடிச்சுட்டு போகும், மழையே பொழியாது. ந அபிவர்ஷதி பர்ஜன்யா மஹீம் திவ்யேன வாரினா, மழையே பொழியாது, இடி இடிச்சுட்டு போகும். அடுத்தது நாராஜகே பிதுப்புத்ரோ பாரியாவா வர்த்ததே வசே. இந்த ராஜா இல்லாத தேசத்தில் என்ன ஆகும்னா அப்பா புள்ள அப்பாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டான். அதே போல் பாரியா வைஃப் ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டான். அதே போல் நாராஜகே ஜனபதே காரயந்தி சவம், ஒவ்வொருத்தன்
என்ன டியூட்டி ஒருத்தன் பண்ணணுமோ, ஒரு இண்டிவிஜுவல் என்ன டியூட்டி பண்ணணுமோ அது பண்ணவே மாட்டான். அடுத்தது நாராஜகே ஜனபதே பிரகிருஷ்டர், ரொம்ப கலாகாரர்கள் டான்சர்ஸ், நல்ல பாட்டு பாடுறவா அவள்லாம் இருக்கவே மாட்டா. நாராஜகே ஜனபதே சித்தார்த்தா விவகாரினா, நல்ல இந்த சத்சங்கம் நடக்காது. ராஜா இல்லைன்னா சத்சங்கங்கள், சித்தார்த்தம் பேசுகிறவர்கள், ஃபிலசாஃபிக்கலாக பேசுகிறவர்கள் யாரும் இருக்க மாட்டா. ராஜா இல்லாத தேசத்தில் அதே போல் தனவந்தா சுரக்ஷிதாக, எல்லா ட்ரெஷரியெல்லாம் திருட்டு போயிடும், திருட்டு கொலை கொள்ளை எல்லாம் வந்துடும். ராஜா இல்லாத தேசத்தில் யோகக்ஷேமம் வராது என்று அராஜக ஜனபத வர்ணனம் வரிசையாக சொல்லிட்டு வரார். அதனால ராஜா இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட தேசம் இருக்கக்கூடாதுன்னு வசிஷ்டர் சில சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பரத சத்ருக்னால கூட்டிட்டு வர சொல்கிறார். இப்போ இவ்வளோ நடந்திருக்கே, பரத சத்ருக்னால் இல்லையா அப்படின்னு கேட்டால், இது எதுக்குமே பரத சத்ருக்னால் இல்லவே இல்லை அயோத்தியாவில். எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பயே கல்யாணம் முடிஞ்ச கையோட யுதாஜித்துன்னு பரதருடைய மாமா யுதாஜித்து பரத சத்ருக்னால அழிச்சுட்டு போயிட்டார் கேகய தேசத்துக்கு. மாமாத்துக்கு போகிறதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு நாள் 2 நாள் போகலாம், இல்லை 2 நாள் 3 நாள் போகலாம். சரி, ரொம்ப தூரம் இருந்ததுன்னா 10 நாள் 15 நாள் போகலாம். இது 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷமா யுதாஜித்தே வச்சுட்டு இருக்கார். கேகய தேசத்தில் இருக்கார் பரத சத்ருக்னாலாம். அதனால இந்த பரத சத்ருக்னாலுக்கு ரொம்ப விரகம். யூஸ்லெஸ்ஸாக இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே, ஒவ்வொரு க்ஷணமும் எவ்வளோ ப்ரெஷியஸ் இந்த லைஃப்பில். க்ஷணம் வியர்த்தமானதே, யாருக்குமே நம்ம கையால் ஆகாதவனா போயிட்டோமே. ராமருக்கும் நம்ம சேவை பண்ணலை, ராம பக்தியும் பண்ணலை. தசரதருக்கும் சேவை பண்ணலை, அப்பாவையும் பார்க்க முடியல, ராமரையும் பார்க்க முடியல, யாருக்குமே சேவை பண்ண முடியல. அயோத்தி ஜனங்கள்லாம் எவ்வளோ ஆசையாக இருப்பா, அவளெல்லாம் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கே, அம்மாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கே அப்படின்னு ராம விரகத்தில், அப்பா விரகத்தில் கதர்றார் பரத சத்ருக்னால். அப்போதான் இவாள்லாம் இந்த சோல்ஜர்ஸ்லாம் வரா. இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்தோடனே உடனே ரொம்ப சந்தோஷம். பரத சத்ருக்னால் இத்தனை நாளாக 12 வருஷமாக ராமரை பார்க்க மாட்டோமா கதறின்னு இருக்கும்போது, அப்பாடா அயோத்தி போகிறோம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. விடஜால துரா மனசு வினரா, விடஜால துரா மனசு வினரா, விடஜால துரா மனசு வினரா, மனசு விடஜால துரா மனசு வினரா, மனசு விடஜால துரா மனசு வினரா. அடியாசலச்சே அடியாசலச்சே தகிலினே, அடியாசலச்சே தகிலினே, அடியாசலச்சே தகிலினே. நாதி படினா பதம் புலனு, நாதி படினா பதம் புலனு, நாதி படினா பதம் புலனு, நாதி படினா பதம் புலனு. விடஜால துரா மனசு வினரா, அடியாதலச்சே தகிலினே, நாதி படினா பதம் புலனு, அடியாதலச்சே தகிலினே, நாதி படினா பதம் புலனு. விடஜால துரா மனசு வினரா.
இப்படி இந்த அயோத்தியிலேருந்து இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்த உடனே பரத சத்ருக்னாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, கடைசியா அப்பா அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு, சோல்ஜர்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு, உடனே அயோத்தி கிளம்ப போகிறோம் என்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது அப்போ உடனே அந்த சோல்ஜர்ஸ்லாம் சொன்னால், இது மாதிரி வசிஷ்டர் அனுப்பிச்சிருக்கார், அயோத்தியிலேருந்து அனுப்பிச்சிருக்கார், நாங்கள் அயோத்தியிலேருந்து தான் வரோம், பரதசத்ருக்னால உடனே கூட்டிண்டு வருவார் வசிஷ்டர் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னோடனே மனசில் பரதன் நினச்சிக்கிறான், தசரதர் அனுப்பிச்சிருக்கலான்னு சொல்லாமே, ஏன் வசிஷ்டர் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்கிறா, எதுக்கு வசிஷ்டர் அனுப்பணும்? ஓஹோ, தசரதர் ராம பட்டாபிஷேகம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பார், அதனால அதில் பிஸியாக இருப்பார், அதனால வசிஷ்டர்கிட்ட சொல்லி அனுப்ப சொல்லியிருப்பார் அப்படின்னு பரதன் மனசில் நினச்சிக்கிறான். உடனே சந்தோஷமாக கிளம்பிட்டா. ரதம் ஜல் 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 ஜல்னு வேகமாக அயோத்தி நோக்கி போகிறது. அயோத்திக்குள்ளே நுழைஞ்சா எப்போவுமே பரதசத்ருக்னால பார்த்தாலே அயோத்தி ஜனங்கள்லாம் கோலாகலமாக இருப்பா. எப்போவுமே நல்ல மூடு ஸ்விங்கே கிடையாது, எப்போவுமே குட் மூடு தான், நல்ல மூடு தான், எப்போவுமே கோலாகலமாக இருப்பான் இந்த அயோத்தி ஜனங்கள்லாம். பரதன் வந்தால் மாலை போட்டு அவனுக்கு சந்தன குங்குமாதிகள்லாம் எட்டு விட்டு நன்னா வரவேற்பா. ஆனால் இப்போ அயோத்திக்குள்ளே பிரவேசித்தா சில ஜனங்கள்லாம் பரதனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி மூஞ்சியை திருப்பிண்டு போகிறா. சில பேர் பரதனை பார்த்துட்டு அழறா, திடீர்னு ஓன்னு அழறா. சில பேர் பரதனை பார்த்துட்டு திட்டுறா, கதறா. இப்படி அயோத்தி ஜனங்களுடைய இந்த எமோஷன்ஸ், அவளுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இந்த பரதன் பார்த்துட்டு பரதன் கொஞ்சம் மனசு விடுறான். பரதன் இது மாதிரி மனசில் நினச்சிக்கிறான், என்னடா அது, எப்போவுமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற இந்த அயோத்தி ஜனங்கள் இப்படி இருக்காளே, என்னன்னு தெரியலையே, ஏதாவது தவறு நடந்திருக்குமோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு பதறான். உடனே இன்னும் உள்ளே போக போக உத்தியானவனங்கள்லாம் அயோத்தியில் சூன்யமாக இருக்குது, கோலாகலமாக எப்போவுமே ஜனங்கள் இருக்கிற உத்தியானவனங்கள்லாம் சூன்யமாக இருக்குது, வித்யாலயங்கள்லாம் சூன்யமாக இருக்குது. அந்த கொடி அரகம்பத்தில் கட்டியிருக்காளாம். எப்போ ஒரு கொடி ஒரு ராஜ்யத்தில் அரகம்பத்தில் கட்டியிருப்பான்னா ராஜா இல்லை, ரொம்ப அலார்மிங்கான சிச்சுவேஷன் அப்படின்னு இருக்கும்போது தான் அரகம்பத்தில் கட்டியிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசில் அவன் நினச்சிக்கிறான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியல. முதல்ல நேராக சபைக்கு போவோம், சபைக்கு போய் தசரதரை பார்ப்போம், அப்பாவை பார்ப்போம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நேர பரதன் சபைக்கு வந்தால் சிம்மாசனம் சூன்யமாக இருக்குது, அப்பா இல்லை சபையில், யாருமே இல்லை சபை. உடனே மனசு நினச்சிக்கிறான், அம்மா அறைக்கு போயிருப்பாளோ, கைகேயி பவனத்துக்கு அப்பா போயிருப்பான்னு நினைக்கிறேன், அம்மாவை பார்த்துட்டு வரலாம், அங்கே தான் அப்பாவும் இருக்கணும் அப்படின்னு உடனே கைகேயி பவனத்துக்கு போனால் அங்கே பிரசன்னமாக கைகேயி ஓடி போய் சந்தோஷமாக பரதனை, எப்படிப்பா இருக்க பரதா, இப்படி கட்டிண்டு முத்தம் கொடுத்து உடனே கூட்டிண்டு வந்து உட்காத்தி வச்சு குஷல பிரச்சனைகள்லாம் பண்ணுறா. அப்போ பரதனுக்கு மனசில் தோன்றது, அம்மா நன்னா இருக்காளோ இல்லையோ, அப்போ எல்லாம் அம்மா எப்போ சந்தோஷமாக இருக்காளோ, நம்ம தான் மனசில் சும்மா ஏதோ காம்ப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அம்மா நன்னா இருந்தால் எல்லாம் நன்னா தான் இருக்கும், தேவையில்லாமல் நம்ம தான் போட்டு மனசை உருட்டின்னு இருக்கோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறான். உடனே குஷல பிரச்சனைகள்லாம் பண்ணுறான் பரதன். கைகேயி பண்ணுறா, கேகே தேசத்தில் மக்கள்லாம் எப்படி இருக்கா, யுதாஜித் மாமா எப்படி இருக்கா, எங்கள் அப்பா எப்படி இருக்கா, எல்லாம் குஷல பிரச்சனைகள்லாம் பண்ணின அப்புறம் அப்போது பரதன் கேட்குறான், அம்மா அப்பா எங்கம்மா, சபைக்கு போனேன் அப்பா காணோம், அப்பா எங்க? அப்போ தான் ஹாயா அப்படியே சிரிச்ச முகமாகவே கைகேயி சொல்கிறா, யா கதி சர்வபூதானாம் தாம் கதிம் தே பிதா கதா ராஜா மகாத்மா தேஜஸ்வி யா யஜூகா சதாம் கதி யா கதி சர்வபூதானாம் தாம் கதிம் தே பிதா கதா. அப்பாவா ஒன்றும் இல்லை பரதா, அப்பப்போ இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொர்க்கம் போவாரோ இல்லையோ, இந்த வாட்டி திரும்பி வரல, அவ்வளோதான். ஹஸ்பண்ட் போயிட்டார், பரதனுடைய அப்பா போயிட்டாங்க, ஒரு
அந்த ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறா பாருங்கோ. சொர்க்கத்துக்கு அப்பப்போ போவார் இல்லையா, அங்கேயே போயிட்டார் அப்படிங்கிற. உடனே இதை கேட்டோடனே பரதனுக்கு மனசை தோன்றது, எதுக்கு என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த, அப்பா போயிட்டாங்கிற விஷயத்த இவ்வளோ சிரிச்ச முகமாக சொல்கிறாளே அப்படின்னு மனசில் அப்போ தான் தோணித்து பரதனுக்கு. உடனே கதறா, அம்மா மடியில் அப்படி படுத்துட்டு உடனே கதறா, அப்பா போயிட்டாளா, அப்பா போயிட்டாளா, எல்லாம் அப்பான்னு இருந்தேனே, சர்வமும் அப்பா தான் இருந்தேனே, அப்பா போயிட்டாளா, இனிமே எனக்கு எல்லாமே நான் சரணாகதி பண்ணிட போகிறேன் ராமனை, ராமண்ணாவை சரணாகதி பண்ணிட போகிறேன், இனிமேல் எல்லாமே எனக்கு ராமண்ணா தான், அப்பாவும் ராமண்ணா தான், அம்மாவும் ராமண்ணா தான், சர்வமும் ராமண்ணா தான், ராமரோடையே இருக்க போகிறேன் அப்படின்னு அம்மா மடியில் கதறான். அப்போ தான் கைகேயி சொல்கிறான், அதான் போயிட்டானே, ராமன் தான் போயிட்டானே. புரியலையே, ராமன் தான், அதனால தானே உங்கள் அப்பாவே போனார், தெரியாத அவனுக்கு? ராமரை அனுப்பிச்சதுனால தானே அப்பா கதறிண்டே போனார், ராமர் வனவாசமாக போயிருக்கார் அப்படின்னோடனே பரதனுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்குக்கு மேலே ஷாக்கு. முதல் ஷாக் என்னன்னா அப்பா போயிட்டா, இரண்டாவது ஷாக்கு அண்ணா இல்லை, ராமண்ணா இல்லை. என்னாச்சு என்னாச்சு, எதுக்கு வனவாசத்துக்கு அமிச்சா? ஏதாவது பாபம் பண்ணாரா ராமர், ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா ராமர்? உடனே கைகேயி சொல்றா, ஒரு பேச்சுவார்த்தையா கூட ராமர் இந்த பாபத்தை தப்பா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாதான். அதனால சொல்றா, ந ராம பரதாராம்ச்ச சக்ஷுர்பியாம் அபிபஷ்யதி ந பிராமண தனம் கிஞ்சித் ஹிருதம் ராமேண கஸ்யசித். ராமர் ஒரு பொழுதும் மற்ற பிறருடைய மனைவியை கண்ணால கூட பார்க்க மாட்டார். ந பிராமண தனம் கிஞ்சது, எந்த ஒரு பிராமணனுடைய தனத்தையும் ராமர் அபகரிக்கலை. இதுலேருந்து என்ன தெரிய வருது, இந்த இது போல இருக்கிற பாப்பங்கள்லாம் பண்ணால் வனத்துக்கு அமிச்சிருவா அப்படின்னு தெரியுது. வால்மீகி அதை இன்டைரக்டாக சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இங்கே கைகேயியோட அந்த இந்த ட்ரூத்ஃபுல்னஸை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அதை விட கைகேயி அப்ரிஷியேட் பண்ணுறதை விட ராமரோடைய அவ்வளோ குணமானு தெரிய வருது. இந்த ஒரு பேச்சுவார்த்தையாக கூட பாவம் பண்ணிட்டார்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னோடனே உடனே அது ஒன்றும் இல்லை பரதா, எல்லாமே நான் தான், சர்வம் எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி எல்லாம் நடந்துருத்து, ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் அப்பாட்ட கேட்டுருக்கேன், 2 பேரன் கேட்டுருக்கேன், ஒன்றை நீ ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், 2வது ராமரை வனவாசமாக பண்ணணும், அனுப்பணும். ராமர் பட்டாபிஷேகம் நடந்துருந்தது, நீ தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நின்னேன், எல்லாம் கவலைப்படாத, எல்லாம் நடந்துருத்தும், உடனே நாளைக்கே நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னொன்னே கத்தினாம் பரதன். ரொம்ப கோபம் வந்தது. மாத்ருரூபே மமாமித்ரே ரிஷம்சே ராஜ்ய காமுகி நதேகம் அபிபாஷ்யோஸ்மி துர்வృத்தே பதிகாதினி சாத்வம் அக்னிம் பிரவிஷ ஸ்வயம் வா தண்டகான்விஷ ரஜ்ஜும் ததானவா கண்டே நஹிதேன் யத் பராயணம். அம்மா வடிவில் இருக்கிற சத்ருவே, மாத்ருரூபே மமாமித்ரே, அம்மா வடிவில் இருக்கிற சத்ருவே, தன நிருஷம்சே ராஜ்ய காமுகம் உடையவளே, பதவியாசை பிடித்தவளே, பணமாசை பிடித்தவளே, நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன். அதேகம் அபிபாஷ்யோஸ்மி துர்வృத்தே பதிக, சொந்த ஹஸ்பண்டையே கொன்னவளே, இனிமே ராமர் வனவாசம் இல்லை, நீ வனவாசமா போ. சாத்வம் அக்னிம் பிரவிஷ, நீ அக்னியில விழு, நீ வனவாசமா போ. ஸ்வயம்வா தண்டகான்விஷ, நீ தூக்கு மாட்டேன்னு சாவு, நான் இனிமே உன்னோட பேசவே மாட்டேன் அப்படின்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டான். இவனுடைய கத்தர அந்த குரல் கௌசல்யாமா பவனத்தில் விழருதான். அந்த கௌசல்யாமா அப்போ தான் பரதன் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பரதனை பார்க்க ஓடி வரா. அப்போ இனிமே ஒன்ட்டெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது, என்னுடைய ஹிருதயம் கௌசல்யாமாவுக்கு தான் புரியும், நான் கௌசல்யாமாவை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி உடனே கைகேயி பவனத்திலேருந்து கௌசல்யாமாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கௌசல்யாவை பார்க்க வரான். அப்போ இவா 2 பேரும் மீட் பண்ணிட்டா. இப்போ என்னதான் இருந்தாலும் ராமரும் சொந்த பிள்ளையும் போயிட்டா, சொந்த ஹஸ்பண்டும் போயிட்டா. ராமர் 14 வருஷம் பார்க்க முடியாது,
அப்படிங்கிற அந்த விரகம் வந்து இந்த சோகம் மேலிட்டு கௌசல்யா பரதனை பார்த்தோன்னே சொல்கிறா, என்னப்பா பரதா, நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருத்தா? அம்மா எல்லாம் பண்ணிட்டாளா? அவங்க அம்மா தசரதரையும் சாவடிச்சுட்டா, தசரதரையும் கொன்னுட்டா, ராமரையும் வனவாசமாக அனுப்பிச்சுட்டா. என்னை மட்டும் எதுக்கு வச்சுருக்கேள்? எங்களை மட்டும் எதுக்கு வச்சுருக்கேள்? எங்களையும் வனவாசமாக ராமரோடையே அனுப்பிச்சுறேன் அப்படின்லாம் பேசினோடனே உடனே பரதன், நீங்கள் தான் என் மனசை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன், நீங்களும் இப்படி சொல்கிறேளே, நீங்கள் தான் கத்தின்னு வந்தேன், நீங்களும் சொல்கிறேளே என்று கதறி அழுது உடனே சொல்கிறான், அப்படி ராமர் வனவாசமாக போன காரணம் நானா இருந்தேனாயில் எந்த நரகத்துக்கு பரஸ்திரீ சங்கமம் பண்றவன் போவானோ அந்த நரகத்துக்கு போக கடவுது. எந்த நரகத்துக்கு தூங்கின்ற மாட்டை உதச்சி எழுப்புறவன் போவானோ அந்த நரகத்துக்கு போக கடவுது. எந்த நரகத்துக்கு வேத சாஸ்திரங்கள்லாம் படித்து மறக்கிறவன் போவானோ அந்த நரகத்துக்கு போக கடவுது. எந்த நரகத்துக்கு கோ ஹத்தி பண்ணுறவன் போவானோ அந்த நரகத்துக்கு போக கடவுது. எந்த நரகத்துக்கு மதுபானம் பண்ணுறவன் போவானோ அந்த நரகத்துக்கு போக கடவுது என்று வரிசையாக இங்கே வால்மீகி மகரிஷி வரிசையாக லிஸ்ட்டு, எதெல்லாம் ரொம்ப பெரிய பாபங்கள், எந்த பாபம்லாம் பண்ணால் நரகத்துக்கு போவோம் என்று லிஸ்ட்டு சொல்கிறார். அப்படி உடனே பரதன் இப்படி பண்ணோடனே அப்போ தான் கௌசல்யா அம்மா மனசில் நினச்சிண்டா, எது பரதனை காப்பாத்திண்டா போகிறோம் அப்படின்னு ஆயிடுத்து. அவ்வளோ சோகம் பரதன், அவ்வளோ விரகம். ஏன்னா 12 வருஷமாக பார்க்கல, இன்னும் 14 வருஷம் பார்க்க முடியாது என்று நினைக்கும்போது அவ்வளோ விரகம். அதனால் திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு அழறான், திடீர்னு உண்மத்தனை போல ஆகிறான், திடீர்னு தாரையா ஜலம் வருது. அன்றைய ராத்திரி திடீர்னு ராமண்ணா தோ வரேன் அப்படின்னு ஓடி போய் திடீர்னு விழறான், திடீர்னு புரள்றான், ராமா 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 ராமான்னு புரள்றான், திடீர்னு ராமா 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 ராமான்னு குதிக்கிறான். லாலப்யமானஸ்ய விசேதனஸ்ய பிரணஷ்ட புத்தே பதிதஸ்ய பூமௌ முஹுர்முஹு நிஸ்வசதஸ்ச தீர்கம் சாதஸ்ய சோகேன ஜகாம ராத்ரி லாலப்யமானஸ்ய விசேதனஸ்ய பிரணஷ்ட புத்தேஹே பதிதஸ்ய பூமௌ முஹுர்முஹு நிஸ்வ. திருப்பி 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 பரதசத்ருக்னாள் அழறா, திருப்பி 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 கௌசல்யாவும் சுமித்ரையும் அவளை தட்டி கொடுத்து கன்சோல் பண்ணுறா என்று அப்படியே அந்த சோகத்திலேயே அந்த ராத்திரி பொழுது கடிந்தது. அடுத்த நாள் கார்த்தால சம்ஸ்காரங்கள்லாம் ஆகி காரியங்கள்லாம் ஆகி உடனே காரியங்கள்லாம் ஆகி முரசு அடிக்கிறான் அயோத்தியாவில். முரசு எப்போவுமே அடிப்பா அப்படின்னா, ராஜா இருந்தாதான் ராஜாவாக போறா அப்படின்னா முரசு அடிப்பா, ராஜா இருந்தால் முரசு அடிப்பா. முரசு அடித்தோடனே பரதனுக்கு முதுகில் அடிக்கிற மாதிரி இருக்கு. எவன்டா ராஜா எவன்டா ராஜா அப்படின்னு ஓடி போய் அவனை நிறுத்திட்டு திருப்பி வரான். இப்போ கைகேயி சொல்கிறா, பரதா உனக்காக தான் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன், உனக்காக தான், உடனே நீ பட்டம் ஏற்றுக்கணும், அதுக்காக தான் எல்லாரும் காத்துட்டுருக்கா, நீ உடனே பட்டத்தை ஏற்றுக்கணும், தனத்தை ஏற்றுக்கணும், ராஜ்யத்தை ஏற்றுக்கணும். பதவி பதவி பணம் பணம் பணம்னு அடிச்சுக்கிறியே, பதவி பதவின்னு அடிச்சுக்கிறியே, எது பதவி? பதவி நீ சத்பக்தியு கல்கூடே, 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 பதவி நீ. சதி விவேத சாஸ்திரோபனிஷதுல்ல, சதி விவேத சாஸ்திரோபனிஷதுல்ல, சதி விவேத
ಶಾಸ್ತ್ರೋಪನಿಷದುಲ್ಲ ಸತ್ತತೆಲಿಯಲೇ ನಿಧಿ ಪದವಾ 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 ಪದವಿನಿ ಸದ್ಭಕ್ತಿಯು ಕಲ್ಗೂಡೆ ಪದವಿನಿ ಸದ್ಭಕ್ತಿಯು ಕಲ್ಗೂಡೆ ಪದವಿನಿ பதவினி சத்பக்தியு கல்குடே. எது பதவி? எது? அவளுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இவா எந்த நிலையில், அயோத்தியே எந்த நிலையில் இருக்குது ராம விரகத்தில். ஒவ்வொரு க்ஷணமும் ராமா ராமான்னு அயோத்தியே கதறது, கண்ணீர் விடுறது. அதுக்கு மேலே அயோத்தி ஜனங்களே இப்படி இருக்கான்னா பரதசத்ருக்னால் எப்படி இருப்பா? ராம விரகம் எதுவுமே புரியாத இந்த கைகேயி இப்படி சொல்லின்னு இருக்கா. இந்த கைகேயி உடனே பரதன் சொல்கிறான், இந்த மாதிரி பதவி ஏற்றுக்கோங்கறே, எனக்கு ராமரை பக்தி பண்ணுறது, ராமர் கூடையே காலடியில் விழறது, ராமரை சேவை பண்ணுறது, ராமருக்கு சர்வ் பண்ணுறது, பக்தி பண்ணுறது, அதுதான் எனக்கு பதவி. இந்த பதவியெல்லாம் ஒரு பதவியா? எனக்கு ராம பதவி தான் பதவி, ராம பக்தி தான் பதவி அப்படிங்கிறான். இந்த மந்தரா கூனி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த கூனிகிட்ட இந்த கைகேயி இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த நீ போட்டிருக்க இல்லையா இந்த 2 வரன், நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, இதை நான் போய் கேட்டு இதெல்லாம் சபலமாச்சுன்னா, இதெல்லாம் முடிந்ததுன்னா நான் உனக்கு நிறையா ப்ரெசன்டேஷன் கிஃப்டெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காளாம் இந்த கைகேயி. இப்போ இந்த கூனி இப்போ நிலவரம் புரியாமல், எதுவுமே தெரியாமல் இந்த கூனி கைகேயிட்ட கேட்குறா, என்ன கைகேயி ஒன்று கூட கொடுக்கல, என்னமோ ப்ரெசன்டேஷன் கிஃப்ட் அது இதுன்னு எல்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்கேன், எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறா. அப்போ கைகேயும் ராணி கைகேயும் அப்போ இந்த கூனியை உக்காத்தி வச்சு பொட்டியில் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாளாம். ஒவ்வொரு டப்பா, சின்ன டப்பாவில், ஒரு டப்பாவில் ரெட்டவளன் செயின், மாங்காய் மாலை, காசு மாலை, வைர நெக்லஸ், டைமண்ட் நெக்லஸ், இதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு, இன்னொரு டப்பாவில் சோப்பு, சீப்பு, கண்ணாடி, பவுடர் இதெல்லாம் ஒரு டப்பாவில் வச்சு கொடுத்து, இன்னொரு டப்பாவில் ஸ்வீட்டு விதவிதமாக வச்சு கொடுத்து, அந்த கூனி கையில் கொடுத்து, அந்த கூனியை உக்காத்தி ஒரு சீட்டில் உக்காத்தி வச்சு மேக்கப் போட்டு விட்றாங்க. எல்லாரும் என்ன நிலைமையில இருக்கா, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுவுமே புரியல, சுத்தமாக ஒன்றுமே தெரியல, மரமண்டை ஒன்றும் ஏறல. இந்த கைகேயி உடனே இப்போ உட்காந்து வச்சு பவுடர் தட்டி விட்டு பூசி விட்டு, அந்த மையெல்லாம் எட்டு விட்டு, செயினெல்லாம் அவளே போட்டு விட்டு, இந்த வளையெல்லாம் போட்டு விட்டு, கூண் இல்லையா அந்த பம்பு, அந்த கூணில் பவுடரை தேய்ச்சி விட்டு, கூணில் ஒரு மைய, ஏன்னா அந்த முன்னாடி சொல்லி வச்சுருக்கா, இது மாதிரி எல்லா மூளையும் உனக்கு கூணில் இருக்குது, எல்லாருக்கும் புத்தியில் இருக்கும், உனக்கு மூளையெல்லாம் கூணில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அதனால் கூணுக்கு அந்த அலங்காரம்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணோடனே அவள் மினுக்கிண்டு போகிறாளாம். அந்த கூனி வெள்ளை அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அது போனால் எப்படி இருக்குது அப்படின்னா வால்மீகி சொல்கிறார், ரஜ்ஜுபத்தேவவானரி மெனக்கெட்டு வர்ணிக்கிறார் வால்மீகி. வர்ணிக்க ரொம்ப பிடிக்கும். ரஜ்ஜுபத்தேவவானரினா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த குரங்காட்டி குரங்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஆட்ரா ராஜா ஆடு அப்படின்னு இந்த குரங்காட்டி என்ன பண்ணுவான், அந்த ஒரு குரங்குக்கு பவுடர்லாம் பூசி விட்டு, அதுக்கு குரங்குக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு விட்டு, சொக்கா போட்டு பட்டன் போட்டு விட்டு, அந்த குரங்குக்கு ஒரு ட்ராயர் போட்டு விட்டு, அதை ஆட வச்சு ஆட்ரா ராஜா ஆடுன்னா கீழே சில்லறை சம்பாதிப்பான். அந்த குரங்கு எப்படி மேக்கப் போட்டு விட்டா அந்த குரங்கு போல இருக்காளாம் இந்த கூனி. ரஜ்ஜுபத்தேவ வானரி. இங்கே ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெடிஷன் இந்த ரஜ்ஜுபத்தேவ வானரி, இந்த குரங்காட்டி குரங்குங்கிற சிம்பிளான ஒரு ட்ரெடிஷன் எவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி, இப்போ கூட அந்த குரங்காட்டி குரங்கு இருக்குது. எவ்வளோ பல லட்ச வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ராமாயணம். அந்த ராமாயணத்தில் ஒரு
டெம்பிள் ட்ரெடிஷன் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்மளுடைய பாரதம், இந்த பாரத தேசம், கல்ச்சர் இதெல்லாம் எவ்வளோ பழமையானது என்று ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். இப்படி இந்த குணிக்கும் போனால் எதுவுமே இந்த இன்னொரு ஒரு சர்வெண்ட் மெய்டு இருக்கா, ஒரு சேட்டி. அந்த சேட்டிக்கு இவரு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஜலசி, ஒரே வயர் எரியறது. ஏன்னா கைகேயி இவளுக்கு மட்டுமே எல்லா கிஃப்ட்ஸு மேக்கப்பு எல்லாம் போட்டு விட்றா இல்லையா, அதனால இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால ஏதாவது இவளை போட்டு கவுத்து விட்டுறணும் இன்னைக்கு அப்படின்னு மனசில் வச்சுன்னு இருக்கா ரொம்ப நாளாக. இவ தானே எல்லா வேலையும் பார்த்து விட்ருக்கா, இவ உடனே கவுத்து விட்டுறணும் அப்படின்னு போய் அங்கே சத்ருக்னன் நின்றுருக்கார். சத்ருக்னன்ட்ட போய் இங்கே வாரும், இங்கே தான் வாரும், நான் தானே கூப்பிட்றேன், வரேன் கூப்பிட்டு உடனே அங்கே ஒன்று போகிறதா, இங்கே ஒன்று போகிறது எங்கே, ஆமாம் கூனிண்டு ஆமாம் அதே தான், அதுதான் இந்த கூனிண்டு போகிறதே அதுதான் எல்லாம். என்னது புரியலையே, சொல்கிற மாதிரி எனக்கு சொல்கிற மாதிரி சரி சொல்கிறேன். அது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா போனது, உங்கள் அண்ணா காட்டுக்கு போனது, எல்லாம் அயோத்தியே இந்த நிலைமைக்கு வந்தது அதுதான் உங்கள் அம்மாவுடைய, அதுதான் கைகேயினுடைய புத்தியை கெடுத்து எல்லாம் பண்ணி விட்டுருக்கு. அதுதான் அந்த அது பண்ண வேலை தான் அப்படின்னு ஒன்று ரொம்ப கோவம் வந்துருத்து இந்த சத்ருக்னன் உடனே வாடி 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 இங்கே வாடி இங்கே வாடி அப்படின்னு கத்திண்டு ஓடி போய் கத்திண்டு போகிறான். உடனே கத்தினதுக்கே டப்பாலாம் கீழே போட்டு ரெட்டை பின்னல் ஜடை போட்டு விட்டுருக்காளாம். ரெட்டை ஜடை பின்னல் அதை தானே இழுத்துண்டு கண்ணாடியில் போட்ட உடஞ்ச அந்த பாக்ஸில் கண்ணாடி தெரியுறது, கண்ணாடி பார்த்து தானே பயந்துண்டு, தான் முகத்தை பார்த்து தானே பயந்துட்டு உருண்டுண்டு கைகேயின்னு அவன் வந்து தொடக்கூட இல்லை, சத்ருக்னன் அடிக்க கூட இல்லை, வந்ததுக்கே கைகேயின்னு கத்திண்டு உடனே கைகேயிக்கு கேட்கறது காதில் பரதான்னு கைகேயி கத்தி உடனே பரதன் வந்து எதுக்கு தேவையா அதெல்லாம், சத்ருக்னா நீ சொல்கிறியே இதை மாதிரி இந்த கூனி தான், இந்த சேட்டி தான், இந்த கூனி தான் கெடுத்தா, கைகேயி புத்தியை கெடுத்தான்னா நம்ம அம்மா, எங்கள் அம்மா புத்தி எங்கே போச்சு, கைகேயி புத்தி எங்கே போச்சு? ராணி இல்லையா, பட்டத்து ராணி, கெடுக்க விட்டுருலாமா, புத்தியை கெடுக்க விட்டுருலாமா? நான் நினச்சா இன்றைய தினமே தலையை கொய்துடுவேன், எங்கள் அம்மா தலையை. ஆனால் நான் ராமண்ணாவை பார்க்கலான்னு போயின்னு இருக்கேன், எந்த முகத்தோட பார்ப்பேன்? கைகேயி அம்மா எங்கே அப்படின்னு ராமண்ணா கேட்டான்னா இந்த கையால் தான் கொன்னேன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவேனா? எந்த அவர் என்ன மதிப்பாரா ராமர்? எப்படி சொல்கிறது? அம்மாவை மாத்ருஹத்தி பண்ணேன்னு சொல்லுவேனா? ஹன்யாமஹமிமாம் பாபாம் கைகேயீம் துஷ்டசாரிணீம் யதி மாம் தார்மிகோ ராமஹ மாசூயேத் மாத்ருகாதகம். கைகேயீம் துஷ்டசாரிணீம் யதிமாம் தார்மிகோ ராமஹா மாசூயேத் மாத்ருகாதகம் என்று சொல்லு. உடனே சத்ருக்னனும் விட்டான். நேர சபைக்கு வரார் பரதன். சபைக்கு பிரவேசம் பண்றார். சபைக்குள்ள போனா தசரதர் சபை எப்படி இருக்குமோ அது போல பரதனுக்கு அவ்வளோ ஜனங்கள் கூடியிருக்கானாம். சமிருத்தியா இருக்கு சபையே. ச தசரதேவ பபௌ யதாபுரா என்று, யதாபுரா ச தசரதேவ பபு, முன்னாடி தசரதர் சபை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு, எல்லாரும் கூடியிருக்கா. அப்போ திருப்பியும் இந்த வசிஷ்டர் பரதன்ட்ட, பரதா அடம் பிடிக்காத, எல்லாரும் நீ ஆளணும், நீ ராஜ்யத்தை ஆளணும் தான் காத்துன்ருக்கா, உனக்காக தான் சாம்ராஜ்யம் காத்துன்ருக்கு. ராஜா இல்லாத ராஜ்யம் இருக்கக்கூடாது, அது யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உடனே நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ, உன் கடமை ராஜ்யத்தை ஏற்றுக்கிறது, நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ அப்படின்னொடனே உடனே பரதன் சொல்கிறார், நீங்களே சொல்கிறீங்களே எப்படி, நீங்கள் என் குரு தானே, நீங்கள் தான் ஒவ்வொன்றுத்தையும் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் தானே, உங்களுக்கே தெரியாதா மூத்தவனுக்கு தான் ராஜ்யம், இளையவனுக்கு ராஜ்யம் கிடையாது, மூத்தவனுக்கு தான் முதல் ராஜ்யம் அப்படின்னு உங்களுக்கே தெரியாதா? ராமருக்கு தானே ராஜ்யம், நான் ஏற்றுக்கிறேன், நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த சாம்ராஜ்யத்தை இல்லை, எந்த சாம்ராஜ்யத்தை?
ராம பக்தி சாம்ராஜ்யம் ராம பக்தி சாம்ராஜ்யம் ராம பக்தி சாம்ராஜ்யம் ராம பக்தி சாம்ராஜ்யம் மானவுல கபெனோ மனசா ராம பக்தி சாம்ராஜ்யம் மானவுல கபெனோ மனசா ராம பக்தி சாம்ராஜ்யம் மானவுல கபெனோ மனசா ராம பக்தி ஆமானவுல சந்தர்ஷனம் ஆமானவுல சந்தர்ஷனம் மாமானவுல சந்தர்ஷனம் மாமானவுல சந்தர்ஷனம் அத்யந்த பிரம்மானந்தமே மனசா அத்யந்த பிரம்மானந்தமே மனசா ராம பக்தி சாம்ராஜ்யம் மானவுல கபெனோ மனசா ராம பக்தி நான் இந்த சாம்ராஜ்யத்தை ஏற்றுக்கல, நான் ராமபக்தி சாம்ராஜ்யத்தை ஏற்றுப்பேன் என்று சரி வந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் எதுக்கு இப்போ சபைக்கு வந்தேன்னா, நான் இன்றைய தினமே இப்போவே வனத்துக்கு போகிறேன். எப்படியாவது காட்டுக்கு போய் ராமரை எங்கே ராமர் இருந்தாலும் ராமரை கண்டுபிடிச்சி எப்படியாவது அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி பட்டாபிராமனா அயோத்திக்கு ஐஷிண்டு வந்து சிம்ஹாசனத்தில் உட்காத்தி வைக்க போகிறேன். இங்கே ராமரை ஐஷிண்டு வர போகிறேன். யாரெல்லாம் என்னோட வராளோ எல்லாரும் வரலாம். ராமர் கிளம்பும்போது வராத 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 வராதன்னார். யாரும் வர வேண்டாம் வர வேண்டாம் வர வேண்டான்னார். அப்பயே அத்தனை ஜனங்களும் போட்டது போட்டபடி கிளம்பின ஜனங்கள் தானே இந்த அயோத்தி ஜனங்கள். பரதன் பர்மிஷன் வேற கொடுத்துட்டான். அயோத்தி ஜனங்களுக்கு மனசில் நினச்சிருந்தா இல்லையா, பரதனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரிலாம் போனான் இல்லையா, அவளுடைய இம்ப்ரெஷன் இப்போ திரும்பிடுத்து. அப்பயே அந்த முரசு அடிக்கும் போதே முரசு நிறுத்துடா அப்படின்னு சொல்லும் போதே இவெல்லாம் பார்த்துட்டா. அப்போ மனசில் நினச்சிண்டா இதை மாதிரி இது வேற மாதிரி பரதன் இப்படி இல்லை போல இருக்கு, ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டான் போல இருக்கே, ராமரை கூட்டிகிட்டு வர போகிறான் போல இருக்கு அப்படின்னு மனசில் நினச்சுட்டா. இப்போ உடனே எல்லாருமா பரதனோட கிளம்புறேன் அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் 5 வயசு குழந்தைலேருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் போட்டது போட்டபடி எல்லாரும் கிளம்பிட்டா. எங்க காட்டுக்கு கிளம்பினான்னா இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. காடெல்லாம் எப்படி எவ்வளோ கல் முள்ளெல்லாம் குத்தும், ஒரு க்ஷணம் கூட நடக்க முடியாது. அப்போ ராட்சசர்கள்லாம் சஞ்சரிச்சுட்டு இருந்த காலம், ராட்சச சஞ்சாரம் இருக்கிற காலம். அப்படியே தேங்காய் மாதிரி வாயில் போட்டுருவான் மனுஷியாவில் பார்த்தா. அதே மாதிரி அப்போ சிங்கம் புலி எது வேணா எப்போ வேணா வரும். அதை மாதிரி இருந்த வேளைக்கு சாப்பாடு கிடைக்காது, பழங்கள் தான் சாப்பிடணும். அப்படி இருந்த காலம். அப்போ த்விரதரத துரக பதாதியுக்தம் சைன்யத்தோட பரதன் கிளம்புறான்னு வருது. அதாவது யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லா அயோத்தியே கிளம்புறது சைன்யத்தோட. இப்படி கிளம்பினா நிறையா இப்போ நடுப்புற வனத்தில் நடந்துகிட்டே வரும்போது திடீர்னு ஒரு மரம் வருது, பெரிய மரம் வருது, வழி மறைக்கிறதுன்னா அப்பயே டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்,
அதெல்லாம் இருந்திருக்கான். அந்த மரத்தை அப்படியே தூக்கி உயிரோடு தூக்கி வேறு இடத்துல அதை நட்டு அதுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு. அது மாதிரி மரங்கள் மட்டும் இல்லை, யந்திரோக்ஷிப்தா இவ அச்சலாகா அப்படின்னு சொல்லி, யந்திரேன உக்ஷிப்தா இவ அச்சலாகா. அச்சலாகா அப்படின்னா மவுண்டன்ஸையே அப்படியே யந்திரேன மிஷின்ஸால் அந்த மவுண்டன்ஸை தூக்கி வேறு இடத்துல போய் அந்த மவுண்டன்ஸை வைக்கிறா. இப்போ கூட அந்த மரங்கள் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குமா இருக்கும், ஆனால் மவுண்டன்ஸ் அப்படி தூக்க முடியுமான்னு இப்போ கூட தெரியாது. அப்படின்னா அப்போ இருந்த ஃபெசிலிட்டிஸ் கூட இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். யந்திரங்கள் அப்பேற்பட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி எல்லாம் சாப்பாடுலேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் பரதன். அப்பேற்பட்ட லீடர் பரதன். எல்லாரோடையும் கிளம்பியாச்சு பரதன். வன மார்க்கமாக பெயின்ருக்கா. எங்கே போகிறோன்னு டெஸ்டினேஷன் தெரியாது, எங்கே வேணால் அவ்வளோ அடர்த்தியான காடு, எங்கே வேணால் ராமர் இருக்கலாம். அப்படி கிளம்பி நேராக போனால் அங்கே யார், ஸ்ருங்குபேர்பூர் வந்தாச்சு. ஸ்ருங்குபேரபுரம், அதுதான் இப்போ ஸ்ருங்குபேர்பூர்னு சொல்கிறான். அங்கே கங்கை ஓடித்தான். இப்போ கூட சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது, வெட் சாயில் அப்படின்னு. அந்த வெட் சாயில் இருக்கிறதுனால அங்கே முன்னாடி கங்கை ஓடி இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அந்த கங்கை ஓடித்தான். அந்த கங்கையை கடக்கணும். ஸ்ருங்கிபேரபுரத்தில் யார் இருக்கா, நம்மளுக்கு தான் தெரியுமே, குகன் தானே ஸ்ருங்கிபேரபுரத்தில் இருக்கா. வேடுவன் குகன். திடீர்னு எல்லாம் பறவைகள்லாம் பறக்கிறது, ஏதோ பெரிய வைப்ரேஷன். பார்த்தா பெரிய சைன்யம் வருது கண்ணுக்கு எதிர்க்க. என்னடா அது, என்னன்னு தெரியலையே. அப்புறம் பார்த்தா அயோத்தி சைன்யம். மனசில் நினச்சிருந்தான் குகன், இதை மாதிரி ராமரை துரத்தி மட்டும் அடிக்காமல் இங்கே வந்தும் திருப்பியும் பரதன் வந்து எப்படியாவது திருப்பி வந்துட போகிறானோ, ராமர் திருப்பியும் பட்டாபிஷேகம் பண்ணின்ற போகிறாரோ, உயிரோட வந்துட போகிறாரோன்னு நினச்சி இங்கேயும் வந்து வதம் பண்ணலானாம் வராம் போல இருக்கு அப்படின்னு குகன் மனசில் நினச்சிக்கிறான். முக்கியமாக பரதனுக்கு 2 ஷாக்குன்னு சொன்னோம் இல்லையா, 3 ஷாக்கு. முதல் ஷாக்கு அப்பா போயிட்டான், 2வது ஷாக்கு அண்ணா வனவாசம் போயிட்டார், 3வது ஷாக்கு என்ன, இது ரெண்டுமே தம் பேரில் நடந்திருக்கு. இது ரெண்டுமே பரதன் பண்ணிட்டான் அப்படின்னு தான் பேர் வந்திருக்கு. பரதன் பேர்னா அடிபட்டிருக்கு. அதனால என்னாச்சு, எல்லாருமே பரதனை தப்பாக நினச்சிக்கிறான். குகன் உள்பட எல்லாம் பரதன் இப்படி பண்ணிட்டான் போல இருக்கு, பரதன் சதி பண்ணிட்டான் போல இருக்கு என்று எங்கேயுமே இல்லை, எதுவுமே தெரியாது பரதனுக்கு. வந்து தான் அப்பா போயிட்டான்னே தெரியும். அப்படி இருந்தால் அதுதான் பரதன் ரொம்ப கதறான். அப்படி இந்த குகன் போயிட்டு அப்புறம் குகனுக்கு என்ன, ஒரு 100 பேர் தான் சைன்யம். சைன்யம்ங்கிறது ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ்லாம் கிடையாது, சும்மா அந்த காக்கா குருவிலாம் போனால் அடிக்கிற அந்த வேடுவ ஜாதி அந்த இதுதான். அதனால் உடனே அவள்லாம், ஆனால் பக்தி எப்படி பாருங்கோ, அந்த ராம பக்தி அவளால் தான் சொல்கிறான் குகன், இந்த மாதிரி எல்லாரும் சஜ்ஜமாக இருங்கோ, நான் போவேன், போய் பரதன் நல்ல எண்ணத்தில் வந்திருக்கானா கெட்ட எண்ணத்தில் வந்திருக்கானான்னு பார்ப்பேன். அப்படி கெட்ட எண்ணத்தில் வந்தான்னா தடுப்புக்கு உபயோகம், நல்ல எண்ணத்தில் வந்தான்னா துடுப்புக்கு உபயோகம். துடுப்புங்கிறது கங்கையை கடக்கணும் இல்லையா, துடுப்புக்கு உபயோகம். அப்படின்னா உடனே நேராக போய் பரதன் பக்கத்தில் போனோடனே தெரிஞ்சிருத்து நல்ல எண்ணத்தை தான் வந்திருக்காங்க. பரதன் ஒரு க்ஷணமும் கதறின்னு இருக்கான் இல்லையா, தாரையா ஜலம் ராமா ராமா ராமான்னு கதறின்னு இருக்கான். உடனே குகன் பரதனை ப்ரைஸ் பண்ணுறான். பரதனை பார்த்து சொல்கிறான், தன்யஸ்துவம் நத்வயா துல்யம் பஷ்யாமி ஜகதி தலே அயத்னாதாகதம் ராஜ்யம் யஸ்துவம் தியக்துமிஹேச்சசி பா பரதா, நீ ரொம்ப தன்யன்பா, ரொம்ப பாக்கியசாலி. நீ ஒன்றை போல இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறார், ஏன் பரதன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அடுத்தது அயத்னாதாகதம் ராஜ்யம் யஸ்துவம் தியக்தும் ஹேச்சசி. எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அயோத்தி சாம்ராஜ்யங்கிறது. ஒரு சின்ன ராஜ்யத்தை கையில் போட்டுக்கணும் அப்படின்னாலே எவ்வளோ கஷ்டப்படணும், எத்தனை படணும். அயத்னாதி, இது எதுவுமே பண்ணாமல் கையில் கிடச்ச ராஜ்யம். அந்த ராஜ்யத்தையும் வேண்டாம், ராம பக்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கியே, உன்னோடைய பக்தி என்னன்னு சொல்கிறது அப்படின்னு பரதனை உடனே கூட்டிகிட்டு வந்து ராமர் என்னெல்லாம் எங்கெல்லாம் பண்ணார், ராமர் என்ன சாப்பிட்டார்,
ராமர் எங்கே படுத்துண்டார் ஒவ்வொரு இடமும் காண்பிக்கிறார். பிறகு ஒரு இடம் அது காண்பிக்கிற மாதிரி நேர்ந்துருத்தும். வேண்டாம் தான் நினச்சார், ஆனால் காண்பிக்க மாதிரி நேர்ந்துருத்தும். என்ன அப்படின்னா ஆலமரம். ஆலமரத்தை பார்த்துட்டு சொன்னான் குகன், இந்த ஆலம் பாலால் தான் உங்கள் அண்ணாக்கு ஜடாபாரம் போட்டுது அப்படின்னொடனே பரதன் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டு. இது வரைக்கும் எதுக்கு அழணும் அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் பரதன் என்ன நினச்சிட்டான்னா, சத்திரச்சாமரத்தோட ராமர் இந்த வஸ்திரங்கள்லாம் போட்டுண்டு தங்க தங்க நெக்லஸ்லாம் போட்டுண்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு பீதாம்பரங்கள்லாம் கட்டிண்டு போயிருக்கார் வனத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ இது தெரிஞ்சதுக்கப்புறம்தான் ராமர் கட்டாந்தரையில் தான் படுத்துப்பார், மர ஊறி தான் கட்டிப்பார், ஜடாபாரம் தான் போட்டுப்பார் அப்படின்னு நினச்சிண்டார். உடனே பரதன் சபதம் பண்ணுறான், ராமர் திருப்பியும் அயோத்தி வர வரைக்கும் ராமர் கட்டாந்தரையில் படுத்துப்பார்னா நானும் கட்டாந்தரையில் தான் படுத்துப்பேன், ராமர் மர உரி கட்டிப்பார்னா நானும் மர உரி தான் கட்டிப்பேன், நானும் ஜட்டாபாரம் தான் போட்டுப்பேன், ராமர் என்ன சாப்பிட்றாரோ நானும் அதுதான் சாப்பிடுவேன், புண்ணாக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே எப்படி பக்தி பாருங்கோ. ஏன்னா பரதனுக்கு கட்டாயம் கிடையாது, பரதன்ட்ட யாரும் வரன்னு கேட்டுக்கல. இதை மாதிரி நீ காட்டுக்கு போடா, நீ மர ஊறி கட்டிக்கோ, நீ புண்ணாக்கு சாப்பிடு அப்படின்னு யாரும் வரன்னு கேட்டுக்கல. ஆனால் பரதன் ராமர் அப்படி இருந்தாலும் நானும் அப்படி தான் இருப்பேன், அப்பேற்பட்ட ராம பக்தி. அதுதான் அபராம பக்தி எந்தோ என்று தியாகராஜர், எப்பேற்பட்ட ராம பக்தி அது. அப்படி அந்த எல்லாருமா கங்கையை கடக்கிறா. சில பலிஷ்டால்லாம் குழந்தைகள் இல்லை வயசானவர்கள்லாம் தோளில் தூக்கிண்டு அப்படியே கடக்கிறா. மீதி பேர்லாம் அந்த யானையில் ஏறிண்டு கடக்கிறா. சில பேர்லாம் குகனோட போட்டில் போகிறா. எல்லாருமா கங்கையை கடந்துட்டா. கங்கைக்கு அந்த பக்கம் யார்? பரத்வாஜர். பரத்வாஜ் ஆசிரமம். பரத்வாஜர் பார்க்குறார், எல்லா சைன்யமும் வரதை பார்த்துட்டு பரத்வாஜரும் கேட்குறார் பரதன்ட்ட, என்னப்பா பரதா, நல்ல எண்ணத்தில் வரியா இல்லை கெட்ட எண்ணத்தில் வரியா அப்படின்னோடனே பரதன் சொல்கிறான், நீங்களும் சந்தேகப்படுறீங்களே, எல்லாரும் என்ன சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுத்தே. சரி, குகன் சந்தேகப்படுத்தான், அவன் ஒரு சாதாரண வேடுவன், நீங்கள் மகரிஷி, அப்பேற்பட்ட தபஸ்வி, நீங்களே இப்படி சந்தேகப்படலாமா, என்னை பற்றி தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவருக்கு உண்மை புரிஞ்சுது. பரத்வாஜர் உடனே, அவருக்கு ஏற்கனவே தெரியும், அவருக்கு ரிஷி தானே, எல்லாம் தெரியும், ஆனால் பரதன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு பண்ணார். உடனே பரத்வாஜன் எல்லா ஜனங்களையும் பார்க்குறார். ஜனங்கள்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப மாசமாக சாப்பிடாத மாதிரி அப்படியே துரும்பா கட்ட மாதிரி இருக்கா. சரீரம்லாம் அப்படியே வாடி வருந்து இருக்குது, முகம்லாம் அப்படியே வாடி இருக்குது, எல்லா க்ளோத்ஸ் எல்லாம் அந்த வஸ்திரங்கள்லாம் அப்படியே கிழிஞ்சிருக்கு, எல்லாம் அழுது வடியிறது ஜனங்கள்லாம். பார்த்துட்டு பரத்வாஜர் மனசில் நினச்சிட்டார், இது மாதிரி ஏதேதோ ஹாஸ்யமாக சொல்லுவா. இது மாதிரி இந்த பரத்வாஜர் நினச்சிண்டா, அது மாதிரி ஏதேதோ இந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு ராமர் சத்தியமாவது தர்மமாவது பித்ருவாக்கியமாவது இவாளை காப்பாற்றினா போகிறோம் அப்படின்னு அயோத்தி திரும்பிட போகிறாரே என்று இந்த பரத்வாஜர் உடனே எப்படியாவது இவாளை நன்னா புஷ்டி துஷ்டியாக்கி எல்லாம் புது வஸ்திரங்கள்லாம் கட்டி எல்லாம் இவாளை நன்னா நிறுத்தணும், புஷ்டி துஷ்டியாக நிறுத்தணும் ராமருக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிட்டு சைடில் போய் அப்படி ஓரமாக போய் உக்காந்து தியானம் பண்ணுறான். எல்லாரும் பார்த்துட்டுருக்கான், என்னடா அது இவர் தியானத்தில் உக்காந்துட்டாரு அப்படின்னு பார்க்குறான். அப்போ திடீர்னு மேலேருந்து ஏதோ பெருசாக இறங்குறது, என்னடா அதுன்னு பார்த்தா ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்தையே இறக்கிட்டார். இதுலேருந்து தெரிய வருது, முனிவர்கள் தபஸ்விகள்லாம் என்ன நினச்சாலும் என்ன வேணா பண்ணுவா, ஸ்வர்க்கத்தையே இறக்கிட்டார். ரெப்ளிகேட் ஸ்வர்க்கம் இறங்கிடுத்தோம். இங்கே இறங்கினா ஸ்வர்க்க சௌக்கியம்னா எப்பேற்பட்ட சௌக்கியம். சாப்பாடுன்னா தேங்காய் சாதம் மலை, தொன்னை இல்லை மலை, தேங்காய் சாதம் மலை, புளியோதரை மலை. பாயசம்னா டம்ளரில் இல்லை, நதி, பாயச நதி, விதவிதமாக பாயசம், முந்திரி பாயசம், சேமியா பாயசம், அதே மாதிரி பால் பாயசம், ஆல்மண்ட்ஸ்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பாயசம். அதெல்லாம் அப்படியே அப்படி டைவ் பண்ணி அந்த நதியில் குதித்து அக்கறைக்கு போயிட்டு திருப்பியும் இங்கே டைவ் பண்ணி கொஞ்சம் அப்படியே குடிச்சுண்டு அதெல்லாம் பண்ணலாம் போல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மாதிரி பாயச நதி. அதே போல் சாதம்னா தேங்காய் சாதம், புளியோதரை சாதம், தயிர் சாதம்,
விதவிதமாக சாதம் மலை, வடை மாலை இல்லை வடை மலை, விதவிதமாக இருக்குது. ஸ்வீட்டுன்னா ஜிலேபி, ஜாங்கிரி, முறுக்கு, அல்வா, சீடை எல்லாம் கொட்டி கிடக்கு. சாப்பாடு ஜனங்களுக்கு சாப்பாடுக்கு இது. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு 2 பேர், குளிப்பாட்டுறதுக்கு 2 பேர், ஆயில் மசாஜ் அது பண்ணுறதுக்கு 2 பேர், மசாஜ் பண்ணுறதுக்கு 2 பேர். அதுக்கப்புறம் குளிக்கணும்னா வெந்நீர் குளம், பன்னீர் குளம், தண்ணீர் குளம், விதவிதமாக அப்படி ரோஸ் எசன்ஸ் போட்டு அந்த குளம், அதெல்லாம் குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தொடச்சி விடுறதுக்கு 2 பேர், மேக்கப் போட்டு விடுறதுக்கு 2 பேர், ஆபரணங்கள்லாம் விதவிதமாக ரத்ன ஆபரணங்கள்லாம் வச்சுருக்கு. ஜனங்களுக்கே எப்படின்னா பரதனுக்கு எப்படி இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ். பரதன் உள்ள நுழைஞ்சா செவுரே தங்கத்தில் பண்ணியிருக்கு செவுரே. அங்கே போனால் நேராக சிம்மாசனம் போட்டால் பார்த்தா ரத்தனமயமான சிம்மாசனம், ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கிற சிம்மாசனம். பக்கத்தில் 2 பேர் சாமரம் போட்ட ரெடியாக இருக்கா. முன்னாடி ரம்ப, மேனக்க, ஊர்வசி எல்லாம் டான்ஸ் ஆட ரெடியாக இருக்கா. நேராக வந்து பரதன் சிம்மாசனத்தில் உட்காருவார். உடனே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். பரதர் தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் ரெடி சஜ்ஜமாக ஜனங்கள்லாம் வந்து ரெடியாக இருக்கா. ஆனால் பரதனுக்கு இதெல்லாம் ஒன்றா, அவனுடைய ராம பக்தி எப்பேற்பட்டது. நேராக போனான். எல்லா இடத்துலையும் ராமரையே பார்க்கறதுனால ராமரே சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்காருன்னு நினச்சிண்டு சிம்மாசனத்தை அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆசனத்தில் உட்காந்து ராத்திரி முழுக்க சாமரம் வீசுறான். ஆசனம் பூஜயாமாச ராமாயாபிப்ரணம்ய ச வாலவ்யஜனமாதாய ன்யஷீதத் சச்சிவாசனே. ஆசனம் பூஜயாமாச, ஆசனத்துக்கு பூஜை பண்ணி அன்னி ராத்திரி முழுக்க சாமரம் போடுறான். இப்படி இருக்கான் பரதன். இந்த பரதன் 3 விஷயத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எந்த 3 விஷயம்னா, 1 சாப்பாடு, விதவிதமாக பஞ்சபக்ஷ பிரமாணங்கள்லாம் கோல்டன் பிளேட்ஸு, சில்வர் ஸ்பூன்ஸில் சர்வ் பண்ணி வச்சுருக்கா. அந்த பஞ்சபக்ஷ பரமானெல்லாம் அது எதுவுமே கண்டுக்க கூட இல்லை அவன். 1 சாப்பாடு, நாக்கை கட்டுப்படுத்துறது 1. 2வது தூக்கம். ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை, முழுக்க சாமரம் வீசியிருக்கான். 2 நிமிஷம் தூங்காமல் இருந்தாலே அப்படியே கண் அப்படியே சொக்கும். அப்படி இருக்கும்போது ராத்திரி முழுக்க தூங்காமல் இருந்திருக்கான். 3வது காமத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப, மேனக்க, ஊர்வசி எல்லாம் டான்ஸ் ஆட ரெடியாக இருக்கா. எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்படி 3த்தையும் கட்டுப்படுத்தி அப்பேற்பட்ட பக்தி பரதனோடது. ஆனால் ஜனங்கள்லாம் என்ன பேசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா, பரதன் சொர்க்க சௌக்கியத்தை ஜெயிச்சுட்டான், அவனுடைய பக்தி வேற லெவலில் இருக்குது. ஆனால் பரதனுடைய ஜனங்களுடைய பக்தின்னா அயோத்தி ஜனங்கள்லாமும் எல்லாத்தையும் விட்டு வந்தவா தான். ஆனால் சொர்க்க சௌக்கியம் இல்லையா, அதனால் அவள் மனசில் நினச்சிண்டா, ராமர் பாட்டுக்கு வனத்திலேயே இருக்கட்டும், பரதன் பாட்டுக்கு அயோத்தியிலேயே இருக்கட்டும், நம்ம இங்கே நடுப்புறையே இருக்கு. ரொம்ப நன்னா ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ புரியறதுடா. என்னது, தசரதர் முன்னாடிலாம் அப்பப்போ வனத்துக்கு போகிறேன்னு வேட்டையாட போகிறேன், இப்படி வேட்டையாடுறார் போல இருக்கு. வேட்டையாட போடுறேன்னா இதுதான் வேட்டையாடுற அர்த்தம் போல இருக்கு. அப்பாடா இங்கேயே இருப்போம் அப்படின்னு இவாளுடைய பக்தி புரியறதா. இந்த அவள் வந்து என்னதான் விட்டு வந்தாலும் அவளுடைய பக்தி வேற, பரதனுடைய பக்தி வேற. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் வால்மீகி காமிச்சிருக்கார். இப்படி உடனே பரத்வாஜர் பரதனுடைய பக்தியில் சந்துஷ்டி அடைந்து உடனே, பரதா அங்கே நேராக போனால் சித்திரக்கூட்டம் அப்படின்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் தான் ராமாசிரமம் இருக்குது. இன்னும் ரொம்ப சந்தோஷம் பரதனுக்கு. ஏன்னா இப்போ ஒரு டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுது. இது வரைக்கும் எங்கே போகிறது, அது இவ்வளோ பெரிய காடு, நம்ம தான் கொடைஞ்சு எடுத்து ராமரை தேடணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் பரதன். ஆனால் இப்போ ராமர் அங்கே தான் இருக்கார், அங்கே போனால் ராமரை பார்த்துடலாம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்படியே விட்டான், கிளம்பிட்டான் பரதன். இங்கேயோ இந்த ஜனங்கள்லாம் ஒரு மாமி 9 கஜம்லாம் அப்படி 8 கஜம் 9 கஜம்லாம் இந்த பட்டுப்புடவெல்லாம் சில்க் சாரீ அதெல்லாம் போட்டு கார்மெண்ட்ஸ்லாம் அப்படி போட்டு ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போயின்னு இருக்கா. அது திடீர்னு பார்த்தா சொர்க்கம் மறைஞ்சுடுத்தா. பரதன் கிளம்பணும், பரதனுக்காக தானே சொர்க்கம்,
சொர்க்கம் மறைஞ்சிருத்தா, அதுவும் பையோட சேர்ந்து போயிடுத்து. அப்படி ஸ்ரீ அண்ணா சொல்லுவா ஆசியம். அப்படி உடனே கிளம்பி நேர ராமரை பார்க்கலான்னு சித்திரக்கூட்ட மலை மார்க்கமாக போயின்னு இருக்கான். அப்படியே வால்மீகி மகர்ஷி சீனை திருப்புறார். அங்கே ராமர் ஒவ்வொன்றத்தையும் ரசிப்பார். வனத்துக்கு வந்து இப்படி அனுப்பிச்சுட்டாரே, இப்படி அனுப்பிச்சுட்டாரே, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்னே புலம்ப மாட்டார். ஒவ்வொன்றத்தையும் ரசிப்பார் ராமர். அந்த வண்டு எப்படி ஒரு புஷ்பத்திலேருந்து இன்னொரு புஷ்பம் எப்படி தாவறது, அது எப்படி தாவறது, அதே போல் ஒரே மார்க்கமாக விண்டு இந்த காற்று அடிக்கிறதுனால எல்லா மரங்களும் எப்படி சாயறது, ஒரே மார்க்கமாக சாயறது. அதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் அணு ரசிக்கிறவர். இப்படி ரசிச்சுட்டே விகரம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு சலசலப்பு. எல்லா இந்த பேர்ட்ஸ்லாம் அப்படியே பறக்கிறது. என்னடா அது? ஏன்னா என்ன வேணா வரலாம், ராட்சசர்கள் யார் வேணா வரலாம், மிருகங்கள் என்ன வேணா வரலாம். அதனால என்னன்னு போய் பாரு, என்ன ஏதோ தப்பா இருக்கே, ஏதோ போய் பாரு அப்படின்னு லக்ஷ்மணனை மரத்தை ஏறி போய் பாரு அப்படின்னொடனே லக்ஷ்மணன் உடனே மரத்தை ஏறி பார்த்தா, நான் பெரிய சைன்யம் ஏதோ வருதுன்னா, நம்ம சைன்யம்தான், அயோத்தி சைன்யம் வருதுன்னா, தசரதர் தான் வராருன்னு நினைக்கிறேன், அப்பா வராருன்னு நினைக்கிறேன், நம்மளை திருப்பியும் கூட்டின்னு போக வராருன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா பரதன் தான் வரான்னு நினைக்கிறேன். எப்படியாவது இங்கேயும் வந்து நம்மளை எப்படியாவது வதம் பண்ணிடணும்னு நினைக்கிறான். நான் ஒரு கட்டளை கொடுங்கோ, எல்லாரையும் நான் சமாப்தி பண்ணிடுறேன், எல்லாரையும் தலையும் சீவிடுவேன் அப்படின்னொடனே உடனே ராமருக்கு தானே புரியும் பரதனுடைய மனசு, பக்தனுடைய மனசு பகவானுக்கு தானே புரியும். அதனால் உடனே ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறான், லக்ஷ்மணா வந்ததுலேன்னு பார்த்துட்டு இருக்கேன், நீ தான் ஏதோ திருப்பி ராஜ்யம் போயிடுத்து தனம் போயிடுத்து இப்படி அமுச்சுட்டா, இப்படி கஷ்டப்படுறோன்னு புலம்புற. உனக்கு தான் ராஜ்ய இச்சை இருக்கு, ராஜ்ய காமுகனா இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். நீ பரதன் நல்ல எண்ணத்துல தான் வரான், என்ன எனக்கு ராஜ்யத்தை கொடுக்க வரான். பரதன் கிடைச்ச ராஜ்யத்தை விட்டுட்டு என்கிட்ட வரான். நான் வந்து இந்த மாதிரி உனக்கு ராஜ்யத்தில் இச்சை இருந்ததுன்னா ராஜ்யத்தை பரதன்ட்டேந்து ஒன்ட்ட கொடுத்துருனேன், பரதனை நான் அழிச்சுன்னு போகிறேன், நீ போய் ராஜ்யம் பண்ணு அப்படின்னார். எதி ராஜ்யஸ்ய ஹேதோஸ்த்வம் இமாம் வாச பிரபாஷசே வக்ஷ்யாமி பரதம் யஸ்த்வம் ராஜ்யம் அஸ்மை பிரதீயதா அப்படின்னொடனே அரண்டு போயிட்டான் லக்ஷ்மணன். உடனே இல்லைண்ணா அப்பா தான் வரான்னு, முதல்ல நீ இறங்குடா, மரத்துலேருந்து இறங்குடா, விருக்ஷாக்ராத் அவரோகஸ்துவம், முதல்ல மரத்துலேருந்து இறங்கு அப்படின்னு இவா பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே திருப்பியும் வால்மீகி சீனை திருப்புறார். அங்கே பரதன் ராமரை பார்க்கலன்னா என்ன ஆகும், ராமரை பார்க்க மாட்டோமான்னு விரகம் தாழல பரதனுக்கு. யாவன்ன ராமம் திரக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேஹீம் ச மகாபாகாம் நமே சாந்திர்பவிஷ்யதி யாவன்ன சந்திரசங்காஷம் திரக்ஷ்யாமி சுபம் மானனம் பிராத்து பத்மபலாசாக்ஷம் நமே சாந்திர்பவிஷ்யதி. அந்த ராமரை பார்க்கலன்னா எனக்கு சாந்தி கிடைக்காதே, அந்த வைதேகி மகாபாக்கியவதியான சீதையை பார்க்கலன்னா எனக்கு சாந்தி கிடைக்காதே, அந்த லக்ஷ்மணரை பார்க்க மாட்டோமா, அந்த தாமரை போல் கண்ணு, எடுப்பான மூக்கு, கொவ்வை பழம் போல உதடு, கண்ணாடியத்த கப்போலம், பிரசன்னமாக இருப்பாரே, அந்த ராமரை பார்க்கலன்னா எனக்கு சாந்தி கிடைக்காது அப்படின்னு ஒரு க்ஷணத்துக்கு க்ஷணம் விரகம். ஆனால் பக்கத்தில் போக 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 சித்திரக்கூட்ட மலை தெரியறது. இன்னும் பக்கத்தில் போக 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 ராமரோடைய ஆசிரமம் தெரியறது. இன்னும் பக்கத்தில் போக 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 வாசல்ல உணர்த்திருக்கிற அந்த மர உரியெல்லாம் தெரியறது, வஸ்திரங்கள்லாம் தெரியறது. இன்னும் பக்கத்தில் போக 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 அந்த ராமர் சாந்தி சமிருத்தம் அமிர்தம் என்று வேதத்தில் சொன்னது போல சாந்தியே அமிர்தம்னு சாந்தஸ்வரூபமாக இருக்கிற ராமர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். சுற்றி வர ரிஷிகள் முனிவர்கள்லாம் உட்காண்டிருக்கா, நடுப்புற ராமர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி சாந்தியே சௌக்கியம் என்று
शान्तमूले सौख्यमूले शान्तमूले सौख्यमूले शान्तमूले सौख्यमूले सारसदल नयना शान्तमूले सौख्यमूले सारसदल नयना शान्तमूले दान्तुनी कैन कैन दान्तुनी कैन वेदान्तुनी कैन दान्तुनी कैन वेदान्तुनी कैन शान्तमूले सौख्यमूले सारसदल नयना शान्तमूले सौख्यमूले அப்படி சாந்தம் இல்லைன்னா ஏது சௌக்கியம் என்று பாடுறார். சாந்தமே சாந்தஸ்வரூபியா இப்படி ராமர் உட்காண்டிருக்கார். இந்த ராமரை பார்த்துட்டு ஓடி வந்து பரதன் தண்டம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கட்டை மாதிரி அப்படி கட்டையான இந்த சரீரத்தை இரண்டு பாதங்கள் நடுப்புற இருக்கிற இடுக்கில் ராமருடைய பாதங்களில் போட்டுட்டான். உடனே ராமர் பரதன் அப்படி தூக்கி ஒரு மடியில் உட்காத்தி வச்சுண்டு லக்ஷ்மணரை இன்னொரு மடியில் உட்காத்தி வச்சுண்டு திருவடி டு திருமுகம் கட்டாட்சம் பண்ணுறார். நிறைய கேள்விகள் மனசில் ஏற்படுறது ராமருக்கு. பல்முறை நோக்கினான் பலவும் எண்ணினான் என்று பார்த்தா நிறைய கேள்விகள் கேட்கணும் போல தோன்றது. ஒவ்வொன்றா கேட்குறார். குஷல பிரஷ்னங்கள்லாம் பண்ணுறார் பரதன்ட்ட. ராஜ்யங்கள்லாம் எப்படி இருக்குது, மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலாம் எப்படி இருக்குது, தனகோஷம் நிதி கோஷம் தானிய கோஷங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, அயோத்தி ஜனங்கள்லாம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காளா, நன்னா பார்த்துக்கிறியா என்று குஷல பிரஷ்னங்கள் பண்ணிகிட்டே வரும்போது பரதன்ட்ட ராமர் கேட்குறார், அப்பா எப்படி இருக்கா, அப்பா வரலையா என்னை பார்க்க, அப்பாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கே, அப்பா வரலையா அப்படின்னொடனே உடனே அப்போ தான் பரதன் சொல்கிறா, त्वामेव शोचन् तव दर्शनेप्सु त्वय्येव सक्ताम् अनिवर्त बुद्धिं त्वया विहीना तव शोकरुग्ना त्वां संस्मरन् अस्तमित पिता ते पिता துவாம் சம்ஸ்மரன் அஸ்தமிதா. உங்களையே நினைத்து கொண்டு உங்களை அடைய மாட்டோமா என்று
உங்களை பார்க்க மாட்டோமாங்கிற விரகத்தில் சோகம் மேலிட்டு 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 விரகம் மேலிட்டு 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 அந்த தசரதருங்கிற ஆலமரம் விருட்சம் அஸ்தமடைந்தது. தசரதர் போயிட்டார், அப்பா போயிட்டார் அப்படின்னோடனே ரொம்ப கதறார். ராமருக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. உடனே கதறி அழுது சோகம் ராமருக்கு மேலிட்டு சீதையை பார்த்து சொல்றார், சீதே மிருதஸ்தே ஸ்வசுரா பித்ருஹீனோசி லக்ஷ்மணா பரதோ துக்கமாச்சஷ்டே ஸ்வர்கதிம் பிருத்திவீபதே சீதே மிருதஸ்தே ஸ்வசுரா சீதே தவ ஸ்வசுரா மிருதா, உன்னுடைய மாமனார் காலமாயிட்டாராமே பரதா, இப்படி ஆயிடுதே பரதா, லக்ஷ்மணா உங்கள் அப்பா காலமாயிட்டாராமே அப்படின்னு ராமர் கதர்னோடனே உடனே பரதனுக்கும் அழுக வந்துடுத்து. எல்லாருமா அழ அன்றைய தினம் இங்குதி பின்யாக்கம் வைக்கிறாராம் ராமர். பிண்ட பிரதானம் பண்ணணும் இல்லையா அப்பாவுக்கு, அதனால இங்குதி பின்யாக்கம்னா என்ன அப்படின்னா இந்த புண்ணாக்க வைக்கிறாரு. எதை நம்ம சாப்பிட்றோமோ அதுதான் பிண்ட பிரதானமாக பண்ணணுமா. அதனால இங்குதிங்கிறது புண்ணாக்கு, அந்த புண்ணாக்கையே பிண்டமாக வைக்கிறார். அப்போ கௌசல்யாம்மா பார்த்துட்டு ரொம்ப மனசு கவலைப்படுறா. இதுதான் நம்ம ராஜ்யத்தை ஆள வேண்டிய நம்ம ராஜாப்பைய ராமர் இப்படி புண்ணாக்க சாப்பிட்டு ஜீவனத்தை ஓட்டின்னு இருக்கானா என்று வருத்தப்படுறார். அடுத்த நாள் அன்றைய தினம் சோகத்திலேயே கழிந்தது. அடுத்த நாள் காத்தால சபை கூடியிருக்கு. ராமர் கம்பீரமாக நின்றுருக்கார். அங்கே எல்லாரும் அதே விஷயத்தை தான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறா. ராமரை எப்படியாவது அழிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் எல்லாருக்கும் பயம் ராமர்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு. அதனால உடனே பரதன் ராமர்கிட்ட போய் கேட்குறார், தஸ்ய மே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி அபிஷிஞ்சஸ்வசா தெய்வ ராஜ்யேன மகவானிவ. தஸ்ய மே தாசபூதஸ்ய, நான் உங்களுடைய தாசன், எனக்கு ஒரு இச்சை இருக்கே, எனக்கு நீங்கள் இச்சை பண்ணணுமே. என்னது என்று கேட்டால், நீங்கள் இன்றைய தினமே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். எப்படி இந்திரன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டானோ அது போல் இன்றைய தினமே நீங்கள் ராஜ்யத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னோடனே ராமர் சொல்கிறார், நாத்மன காமகாரோகம் புருஷோயமனீஸ்வரா இதச்சேதரதச்சைனம் கிருதாந்தா பரிகர்ஷதி சர்வே க்ஷயாந்தானி சயாः பதனாந்தா சமுச்ச்ரயாः சம்யோகா விப்ரயோகாந்தா மரணாந்தம் து ஜீவிதம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடுறதா பரதா? நம்ம என்ன நினச்சாலும் நடந்துடுறதா? அந்த கடவுள் எழுதி வைக்கிறது தானே நடக்கிறது. நம்ம பிலீவ் பண்ணுறதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துடுறது இல்லையே. என்ன எவ்வளோ சேர்த்து வச்சாலும் ஒரு நாள் எல்லாம் கழிஞ்சிரும். யார் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எல்லாருமே பிரிஞ்சு தான் ஆகணும். ஒரு நாள் சேர்ந்த வாழ்லாம் பிரிஞ்சு தான் ஆகணும். சம்பாதிச்சதெல்லாம் கழிஞ்சு தான் ஆகணும். அதே போல் இந்த ஜீவனமே மரணத்துக்காக தானே. ஒரு நாள் இந்த ஜீவனமே போயிடும், சரீரமே போயிடும். அப்படி இருக்கும்போது பகவான் தானே எல்லாம் எழுதுகிறான். பகவானே சொல்கிறார், பகவான் தானே நம்ம தலையெழுத்து எழுதுகிறான். நான் பிதிர்வாக்கிய பரிபாலனமாக வந்திருக்கேன், அதனால் நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாது என்ற உடனே பரதன் நிறையா கேள்விகள் கேட்குறான். முக்கியமாக 2 கேள்விகள் கேட்குறான். ராமா, அண்ணா, இந்த மாதிரி சொல்கிறேளே நீங்கள் பிதிர்வாக்கிய பரிபாலனங்கிறேளே, ஏதோ ரொம்ப 60,000 வயசாகிடுது, ரொம்ப வயசானதுக்கப்புறம் ஏதோ ஒளறினது, அம்மா அப்பாலாம் ஒளறினது, அதை போய் நீங்கள் இவ்வளோ பெருசாக எடுத்துன்னு இருக்கேளே, அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறான். இன்னொன்று சொல்கிறேன், இதை மாதிரி நீங்கள் சொல்கிறேளே வனவாசமாக வந்திருக்கேங்கிறேளே, நீங்கள் என்ன ஜபமாலையா உருட்டின்னு இருக்கேள், இதெல்லாம் போட்டுருக்கேள், ஆனால் ஜபமாலையா உருட்டின்னு இருக்கேள், அம்பு தானே வச்சுட்டு இருக்கேள், வில்லு அம்பு தானே வச்சுட்டு இருக்கேள், ஆத்தரக்ஷணம் தானே பண்ணுறேள், அதை நீங்கள் அயோத்திக்கு போயே பண்ணலாமே, அயோத்திக்கு வந்தே பட்டாபிஷேகத்தை பண்ணிகிட்டே பண்ணலாமே அப்படின்னோடனே ராமர் 2த்துக்கும் விடை சொல்கிறார். பரதா, முதல் கேள்வி என்னது? வயசானப்புறம் ஏதோ வயசானப்புறம் ஓல்டேஜில் ஒளறினதுன்னு சொல்கிறியே,
அதெல்லாம் இல்லை. எப்போ கேட்டது வரன்? சம்பராசுர யுத்தத்தில் கேட்ட வரன். அந்த வரன் கொடுத்தார் தசரதர் கைகேயிக்கு. சம்பராசுர யுத்தத்தில் 2 வரன் கொடுத்தார். அதை தான் கேட்டிருக்கா கைகேயி அம்மா. ஒன்று சொல்கிறேன். 2வது, நான் எப்பொழுதுமே ஆத்தரக்ஷணம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பொழுதுமே என்னுடைய தர்மத்தை விட்டு கொடுக்கல. நான் ஜபமாலையை எங்கேயுமே உருட்டலை. நான் எல்லா எப்போவுமே வில்லியும் அம்பையும் தான் வச்சுட்டுருக்கேன். ஆனால் உங்கள் அம்மா தான் கேட்டா இதை மாதிரி ஜட்டாபாரம் போட்டுக்கோ, மரவுரி கட்டிக்கோ அப்படின்னு உங்கள் அம்மா தான் கேட்டா, அதனால போட்டுருக்கேன். நான் எப்போவுமே ராஜ்ய தர்மத்தை தான் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கேளு. நான் வனராஜாவாக இருக்கேன், நீ ஜனராஜாவாக இரு, ஜனராஜ்யத்தை பாலனம் பண்ணு அப்படிங்கிறார். உடனே இந்த நிதியை ஏற்றுக்கோ, இந்த சாம்ராஜ்யத்தை ஏற்றுக்கோப்பா பரதா அப்படின்னோடனே உடனே பரதன் பொருட்களை பரதனுக்கு எப்படியாவது ராமரை கூட்டின்னு போயிடணும் அப்படின்னு மனசில் வச்சுன்னு இருக்கிறதுனால உடனே சித்தையை மூட்டு, இனிமே ராமர் வர வரைக்கும், அயோத்திக்கு வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், ஆகாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே இதை மாதிரி ராமர் உடனே கூப்பிட்டு பரதனை தூக்கி, இதை மாதிரிலாம் அடம் பிடிக்காதப்பா பரதா, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறேன், என் ராஜ்யத்தில் தானே இருக்க நீ, நான் சொல்கிறேன், நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ என்றோடனே உடனே ராமருடைய அந்த சொல்ல ஆணையை தட்ட முடியல. அதனால் உடனே பரதன் அழறான். எனக்கு ஜீவனாதாரமாக எனக்கு ஏதாவது தரணுமே, நீங்கள் இப்படி ஆணை பண்ணிட்டேல், நான் 14 வருஷம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காது, இந்த மூச்சு எனக்கு விட முடியாது, நீங்கள் இல்லாமல் இந்த சரீரம் இருக்காது, அதனால ஜீவனாதாரமாக எனக்கு தரணுமேன்னொன்னே உடனே ராமர் அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. அதிரோஹாரிய பாதாபியாம், இந்த 2 பாதுகைகளை ராமர் கழட்டி கொடுத்தார். இதுதான் உனக்கு ஜீவனாதாரம் என்று கொடுத்தோன்னே உடனே பரதனும் பிராதுர்வச்சனகாரி ச பிரதிஜ்ஞா பாரகஸ்ததா பாதுகேது அபிஷிச்சாத நந்தி கிராமே அவசத்ததா. அந்த பாதுகைகளை எடுத்துட்டு போய் அயோத்தியில் அதை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணார். இப்போ கூட அந்த கெசட்டை திருப்பி பார்த்தா தசரதருக்கு அப்புறம் ராம பாதுகா அப்படின்னு போட்டிருக்கும், அதுக்கப்புறம் தான் ராமர் அப்படின்னு போட்டிருக்கும். அதனால் நந்தி கிராமத்தில் அவர் வசித்து கொண்டு வரார் என்று பாதுகையினுடைய மகத்துவம். பாதுகா பட்டாபிஷேகம் இன்றைய தினம் பாதுகைக்கு பூஜை பண்ணி புறப்பாடு பண்ணி எல்லாம் அமோகமாக நடந்தது. அப்பேற்பட்ட ராமர் பரத பக்தியை, அப்பேற்பட்ட பரதன் அவ்வளோ பக்தி பண்ணான் ராமர். நம்மளுடைய பக்தியும் அது மாதிரி ஆக்கட்டம் ராமர் என்று குருவனுடைய கிருப்பையினாலையும் பகவத் கிருப்பையினாலையும் இன்றைய தினம் உபன்யாசத்தை முடித்துக்கொள்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம்.